இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஜூலை மாத ராசி பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோங்க. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துடைய முதல் பகுதியும் சரி, இரண்டாவது பகுதியும் சரி ரொம்ப சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முதல் பகுதியில ராசிக்குள்ள செவ்வாய் இருப்பாருங்க. கண்டிப்பா மனசுல தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகமா கொடுப்பார். எடுத்த காரியத்துல வெற்றி பெற வைப்பார். துணிச்சல் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில பாத்தீங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துல பாக்கியாதிபதியோட குருவோட கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்துல அமர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்கறது மறைமுகமான வழியில சில தன லாபங்களையும் வருமானத்தையும் கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். சேவிங்ஸை அதிகப்படுத்துவீங்க. எதிர்கால தேவைக்காக இப்ப பணத்தை வந்து ஒதுக்குவீங்க. அதோட மட்டும் இல்லாம மாத்திய முதல் பகுதியில ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னே சொல்லலாம். சகோதர சகோதரர்கள் வழியில் நல்ல ஒரு ஆதாயத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது பகுதியில் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்திருக்கிறது இந்த வீடு மனை வாகன வசதி உண்டு பண்ணி கொடுக்கும். குறிப்பா வீடு இல்லாதவங்க வீடு கட்டிக்கலாம். அது மட்டும் இல்லாம வண்டி வாகன வசதி நீங்க இப்போ ஏற்படுத்தி நினைக்கிறவங்க கண்டிப்பா ஏற்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து மாணவ மனைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்வதில் பார்த்தா தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 8ஆம் இடத்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து பார்க்கறதுனால கொஞ்சம் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனம் அதிகமா எடுத்துக்கணும். அதே மாதிரி ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை நீங்க எடுத்துக்கிறது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.